சரி ஓகே, இப்போ சண்டிகர் மார்க்கெட்லேருந்து நம்ம இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ ராக் கார்டனில் இருக்கோம். கிட்டத்தட்ட 40 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு இடம். இந்த 40 ஏக்கரும் கலர்ஃபுல் மொசைக், ஆர்ட் பீசஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ், ஃபவுண்டைன்ஸ், இது எல்லாமே வாட்டர் பாட்டில்ஸ், கிளாஸஸ், அப்புறம் பேங்கிள்ஸ், டைல்ஸ், செராமிக் பாட்ஸ், சிங்க் வேஸ்ட்டு, அப்புறம் எலக்ட்ரிக் வேஸ்ட், பீங்கா, இந்த ஜாமான்களை வச்சே இந்த 40 ஏக்கரும் டெக்கரேஷன் இவங்க பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரம் வேஸ்ட் அப்படின்ற கான்செப்டில் உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம். லேட்டர் ஆன் இந்த இடம் 1983 தான் சண்டிகர் கவர்மெண்ட்டால் பப்ளிக் வியூக்கு இனாக்ரேட் செய்யப்பட்டுச்சு. இப்போ நம்ம ராக் கார்டனுடைய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இவங்க பப்பட் எக்ஸிபிஷன் மாதிரி எல்லா பப்பட் பொம்மைகளையும் இவங்க அடுக்கி வச்சுருக்காங்க, சின்ன சின்ன பப்பட் பொம்மைகள்லாம். உள்ளே போக போக ஒரு பப்பட் பொம்மைகளையும் பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வருது இவங்க பஞ்சாப் கல்ச்சரான பிசாக்கி, லோஹரி, அப்புறம் வீட்டில் ஒரு வீட்டில் விசேஷங்கள் நடக்கும் இல்லையா, மேரேஜ் ஃபெஸ்டிவல், அதெல்லாம் இவங்க ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த செலிப்ரேஷனை குறிக்கிற வகையில் ஒரு பப்பட் பொம்மையும் இவங்க அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. ரொட்டி சுட்டு சாப்பிட்றது எல்லாம் ஒன்றா உட்காந்து தெரியுதா, ரொட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. ரொட்டியை விட மாட்டாங்க போல இருக்குது, எங்கே போனாலும் இவங்க. என்ன வந்தாலும் வீட்டில் சனி ஞாயிறுனாலும் ரொட்டி, ஃபெஸ்டிவல்னாலும் ரொட்டி தான் போல இருக்கு. வரட்டி பாருடா, இதே நான் சூப்பராக மைன்யூட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாங்குடாது. ஃபேமிலியை சுற்றி வச்சுக்கிட்டு நடுவில் உட்காந்து பாங்கு இழுப்பாங்க போல இருக்கு. இன்னும் இங்கேருந்து இன்னைக்குள்ளே நம்ம வெளியே போய்க்க மாட்டோம் போல இருக்கே. நடங்குமாட்டி என்னடா யாரோ வெளியே நின்றுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தேன். நின்றுட்டுலாம் இல்லைங்க, பொம்மை அப்படி நிற்க வச்சுருக்காங்க வெளியே. நான் ஏதோ போகிற வழியில் ஃபெஸ்டிவலுக்குலாம் வளையல் கடைகள் இருக்கும் இல்லையா நம்ம கோயில் திருவிழாவில், அது மாதிரி கையை பிடிச்சி நம்மளால வளையல் போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன வளையல் போடணுன்னா வளையலை மட்டும் தானே போடணும், என்ன அந்த பையன் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். நமக்கு எப்படி பசு மாடோ அது மாதிரி இவங்களுக்கு எருமை மாடு. இவங்க கல்ச்சரில் வந்து ஃபுல்லாக எருமை மாடு பால், இங்கே பாருங்கள், எருமை மாடு தான் வச்சு ஒரு அம்மா பால் கறக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பஞ்சாபிஸோடைய கல்ச்சர் ரொம்ப அழகாக அந்த இடத்துல அவங்க காமிச்சிருக்காங்க. நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே தங்க போகிறோன்னே தெரியல, அது பேசாமல் போய்கிட்டே இருக்குது. ஏண்டா 30 ரூபாயை வாங்கிட்டு 30 கிலோமீட்டர் நடக்க விட்றீங்களான்ற மாதிரி. ஆனால் ஒரு இடமும் அவ்வளோ அட்மைரபிளாக இங்கே சண்டிகரில் இப்படி ஒரு இடத்துல நாங்கள் வருவோம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா, மார்னிங் இங்கே வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஒரு இடம், ஈவினிங் ஒரு இடம்னு. பட் ஆனால் இந்த ஒரு இடத்துலேயே எங்களுக்கு இங்கே ஒரு நாள் ஆகிரும் போல இருக்குது. அவ்வளோ விஷயம் இருக்குது இங்கே பார்க்க வேண்டியது. சரிவா போகலாம். பொம்மையோட பொம்மையா நின்றுட்டு இருக்க, அழகா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. பொட்டு இல்ல, பொட்டு அடிச்சுக்கிட்டு அப்பா, மாமா, மச்சான், பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு. யாரா மாப்பிள்ளைக்கு முன்னாடியே பையனை உட்கார வச்சிருக்கானா. அப்போ முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சா, இல்லை இனிமேல் தான் கல்யாணம் ஆக போகுது. அப்போ யாரா மாப்பிள்ளை முன்னாடி மாப்பிள்ளையுடைய பையன்னா? அப்படியா, சரி. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளைக்கு பையன் இருக்கேன்னு பார்த்தேன். எனக்கு என்ன டவுட்னா, எனக்கு இவங்க இந்த பப்பட் எக்ஸிபிஷனை வெளிச்சத்துலேயே வச்சுருக்கலாமேன்னு தோணுச்சு. எதுக்கு இந்த இருட்டில் லைட் செட்டிங்லாம் பண்ணி ஒரு பூத் பங்களா செட்டப்பில் ஒரு கோஸ்ட் கேவ் மாதிரி இவங்க இதுக்கு இந்த செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம். வெளிச்சத்தில் வச்சுருந்தாலே நல்லா பிரைட்டாக அழகாக தெரிஞ்சிருக்குமே. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வெளியே வந்துட்டோம். நடக்கவும் முடியல, நம்பிக்கையும் குறையல. அம்மா வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம். வெளியே முடிஞ்சிடா சாமி. நீ இன்னும் இருக்கா? வந்தப்பா தான் இங்கே எக்ஸிட் கிடையாதா? அவ்வளோதான், இதுதான் கடைசி ஸ்பாட். சுற்றி பார்த்தாச்சு ஃபுல்லாக. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இப்போ ரிட்டர்ன் வந்து வந்த வழியிலே போகணுமா. அங்கேருந்து நாங்கள் 6 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்கள் திரும்ப ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கணுமா.
6 கிலோமீட்டர் நாங்கள் உள்ளே நடந்து வந்தோன்றது எங்களுக்கு இங்கே வந்து யாரோ சொல்லி தான் தெரியும். அந்தளவுக்கு அடுத்தடுத்து ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே உள்ளே வந்துட்டோம். நேரம் போனதே எங்களுக்கு தெரியல. ஆனால் சரியான டயர்ட். ஸோ இப்போ ரிட்டன் ரூமுக்கு தான். எங்கேயாவது டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு இன்றைக்கி டேவை வந்து இதோட இன்றைக்கி டேயில் வந்து நம்ம பண்ண ஆக்டிவிட்டி இதோட ஸ்டாப் ஆகுது. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுக்கு கிளம்பணும். ஆமாம், நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு பேக் டு ஹோம். நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் பிடிக்கணும். நாளைக்கு காலையில் 7 மணிக்கு. ஸோ நாங்கள் 6 o'clockலாம் செக்இன் பண்ணியிருக்கணும் ஏர்போர்ட்டில். இதோட இந்த மணாலி ட்ரிப் ஓவர். திரும்ப பேக் டு ரொட்டீன் லைஃப். ஆனால் ரைடு இன்னும் கண்டினியூ ஆகும். இந்த தடவை ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. சீக்கிரம் ஹீல் ஆகிடுவேன் அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஓல்டு பால் தாபா, அதாவது சண்டிகரில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த இடத்த பற்றி தான் நீங்கள் கட்டாயம் இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணணும். இது ட்ரை பண்ணாமல் சண்டிகரை விட்டு போகாதீங்கன்றாங்க. ஓல்டு பால் தாபா இந்த இடத்துடைய பேர். சண்டிகரில் இருக்கிற இந்த பால் தாபா ரொம்ப ஃபேமஸான மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட். ஒரு பஞ்சாபி தாபா 1960லேயே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கடை எந்த அளவுக்கு ஃபேமஸ்னால் பாலிவுட்டில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், பாப்கான், ஸ்வீட் கான் எல்லாருமே உங்கள் கடைக்கு வந்து சாப்பிட்ருக்காங்கங்க. நீங்கள் எல்லோரும் KFC தாத்தா பார்த்துருப்பீங்க, தலப்பாக்கட்டி தாத்தா பார்த்துருப்பீங்க. பால் தாபா தாத்தா நம்மால் இங்கே ஃபேமஸ்ஸு. இவருடைய ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஹோட்டலுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்லாம், அப்புறம் வெளியே பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே பயங்கரமான வெக்க சண்டிகரில். ஸோ நாங்கள் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிட்டோம். என்ன காரணம்னா இங்கே பிளாட்ஃபார்மில் சாப்பிடும்போது தான் ரொம்ப சீனிக்காக அவங்க ஒரு விஷயம் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது இந்த வீடியோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணணும்னு வந்ததுக்கு காரணமே இங்கே அவங்க சர்வ் பண்ணுற பஞ்சாபி லஸ்ஸி, சப்பாத்தி, அப்புறம் சிக்கன் கறி அண்ட் ஃபிஷ் கறி தாங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸே அதுதான். இவங்க சாதாரணமாக கிண்ணத்துலலாம் அதை வச்சு தரமாட்டாங்க, ஒரு பெரிய சட்டியிலே வச்சு தருவாங்க. கிட்டத்தட்ட 10 பேர் அதை சாப்பிட்லாம். எப்படா இருக்கு? எப்படி மாமா இருக்கு டேஸ்ட்? நான் பார்க்க போறேன். ஆனா திக்கா இருக்குல்ல மாமா? பயங்கர திக்கா இருக்கு. நல்லா இருக்கு. வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்த வியூ தான். அங்கே பிளாட்ஃபார்மில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இவங்க வாட்டர் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறாங்க வெக்க தெரியக்கூடாதுன்னு. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நம்ம ஊர்லேயும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஊர்க்காரவங்க யாராவது ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டாயம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்டே இன் சண்டிகர். இப்போ ரிட்டர்ன் டு மதுரை. இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் சண்டிகரில். இவங்களுடைய விசிட்டிங் கார்டு நான் உங்களுக்கு தரேன். இவங்களே நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா இவங்களே உங்களுக்கு ஏர்போர்ட்டோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனோ போய் சேர்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. உங்களுடைய ட்ரிப் இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். லாஸ்ட் ஒரு 7 days எங்களுடைய ட்ரீம் டேஸ்னே சொல்லலாம். நாங்கள் எங்கெங்கே போய் பார்க்கணும், என்னென்ன சாப்பிடணும்னு நினச்சிருந்த நிறைய விஷயங்களை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் இந்த 7 நாளில். இத்தனைக்கும் நாங்கள் எந்த டூரிஸ்ட் பேக்கேஜும் நாங்கள் போடலை. நாங்களாகவே ஒரு இடமும் போய் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே விலாகாக நான் எடுத்து என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 7 நாளுங்க. இந்த 7 நாள் என்னால் மறக்கவே முடியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் இன் மை லைஃப். என்னுடைய பேர் விஷால் அண்ட் திஸ் இஸ் js.juststart. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட்வென்ச்சர், ரைடு, ட்ராவல், ஃபுட் அல்டிமேட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு என்னோட சேனலை பற்றி கொஞ்சம் தெரிய வைங்க. கை சரியாகட்டும். சீக்கிரமாக ஒரு ரைடில் மீட் பண்ணுவோம்.